அவரால் அதை தர முடியாது. அதனால் அவர் சத்தியவதியை மணக்கும் விருப்பத்தையும் விட்டு விடுவார் என்று நினைத்தார் அரசர். இதற்கிடையில் ரிஷிகர் முனிவர் தன்னை மணக்க விரும்புகிறார் என்ற செய்தி சத்தியவதியின் காதுக்கு எட்டியது. அவளும் முனிவரை மணக்க விருப்பம் உடையவளாகவே இருந்தாள். அரசனின் வேண்டுகோளை பூர்த்தி செய்ய முனிவர் வருண பகவானிடம் வேண்டினார். வருண பகவானும் அவர் கேட்டது போலவே 1000 குதிரைகளை தந்து அருளினார். அதனை அரசரிடம் ஒப்படைத்தார் முனிவர். இப்பொழுது அரசருக்கு வேறு வழி இல்லை. ஆகையால் தன்னுடைய மகளை ரிஷிகர் முனிவருக்கு மனம் முடித்து கொடுத்தார். ரிஷிகரும் சத்தியவதியும் ஒரு நல்ல தம்பதியினராகவே வாழ்ந்தார்கள். ஒரு நாள் ரிஷிகர் சத்தியவதியை அழைத்து, நான் உனக்கு ஒரு வரம் தர ஆசைப்படுகிறேன், என்ன வேண்டுமோ கேள் என்றார். தன்னுடைய கணவன் தன் மீது வைத்திருக்கும் அளப்பரியா அன்பை கண்டு சத்தியவதி மனம் மகிழ்ந்தாள். சுவாமி, நான் எனக்கான வரத்தை பிறரொரு நாள் கேட்கலாமா என்று